உங்களோட பிரஸ்ட் என்கார்ஜ் ஆயிடுச்சா, அதாவது தாய்ப்பால் கட்டிருச்சா, அதை குழந்தைக்கு யூஸ் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். யூஸ்வலி என்கார்ஜ்டு பிரஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரஸ்ட் கம்ப்ளீட்டாக எம்டி ஆகாமல் மறுபடியும் அதில் பால் சுரந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது என்கார்ஜ் பிரஸ்ட் ஆகிடும். அதை அப்படியே விட்டோம்னா அது மாஸ்டைட்டிஸாவோ அல்லது ஆப்சஸாவோ மாறிடும். ஸோ ஹாட் வாட்டர் வச்சு நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த குழந்தைக்கு அதை நீங்கள் முதல்ல கொஞ்சம் வெளியில் எடுத்து விட்டுட்டு நீங்கள் குழந்தைக்கு தாராளமாக அதை ஃபீட் பண்ணலாம். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த சைடு ஃபீட் பண்ணுங்கள். 2 சைடும் ஃபுல் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ அல்லது ஃப்ரீசர்லேயோ கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். யாரையாவது உங்கள் அம்மாவோ அல்லது உங்கள் மாமியாரோ ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் கூட ஹெல்ப் கேட்டு அவங்கள உங்களால் அமுத்தி எடுக்க முடியல, உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். இல்லைன்னா அந்த பம்ப் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த விஷயம், உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண தெரியணும். அது பால் தான் கட்டி இருக்கா, இல்லை அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்து மாஸ்டைட்டிஸ் ஆயிடுச்சா, இல்லை ஆப்சஸ் செலந்தி மாதிரி வச்சிருச்சா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவுமே அது போகலை அப்படின்னா தயவு செய்து உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நான் டாக்டர் அகிலா திரு. தேங்க்யூ.